أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. ரெக்கார்டிங் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த குர்ஆன்ல 6வது வாரம் ததப்புர் குர்ஆன்ல சூரா ஃபாத்தியாவோட போட்டுங்க டாக்டர் சாப், உங்க தான் டிஸ்டர்பன்ஸ்னு நினைக்கிறேன். அப்படியா? மற்ற 2 பேரும் அன்மியூட் பண்ணி வச்சுங்க. இந்த 2 இதையும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உணர்வுபூர்வமாக சொன்னால் இது 2மே போதுமானதுன்னு பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹில் 2 அர்த்தம் இருக்கும். ஆல் ப்ரைஸஸ் ஆல் தேங்க்ஸ் 2மே வரும். அஷ்ஷுக்ரு மது 2மே இருக்கும். 2 சேர்ந்ததாக அல்ஹம்துலில்லா இருக்கு. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. மற்ற வார்த்தைகள் எத்தனையோ சொன்னாலும் அல்ஹம்துலில்லா மாதிரி ஒரு கச்சிதமான ஒரு வார்த்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுல சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நம்ம அவ்வளவு சிறப்பையும் அந்த இதில் இருக்கிறதுனால இந்த சூரத்துல் ஃபாத்தியா வந்து தோற்றுவாயிலே இவ்வளோ இருக்குன்னா டோட்டல் குரான்லேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அமேசிங் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சூரத்துல் ஃபாத்தியா அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். நம்ம ரப்பில் ஆலமீன் ரப்புக்கு வந்து ஒரு டெஃபினேஷன்னா நிறைய சொல்லலாம். ரப்பு அல் மாலிக் அல் முரப்பி அல் முன்னிம் அல் கையும் அல் ஷையீத் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆலமீனுக்கு வந்து நேஷன்ஸ், ஃப்ளாக், அடையாளம், ஒவ்வொரு படைப்பும் ஒன்றுக்கும் எத்தனை கோடானு கோடி லட்சமாக கோடானு உலகம் அகிலங்கள் அத்தனை உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் ரப்பா இருக்கக்கூடிய அவன்னு பார்த்தோம். நம்ம இந்த ஒன்று படிக்கிறதெல்லாம் வந்து ததப்பர் செய்யறதுக்குன்னு ததப்பர் 2 மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ததப்பர் இருக்குது, இன்டெலெக்சுவல் ததப்பர் இருக்குது. உணர்வுபூர்வமாக பார்க்கறதுக்கு வந்து நமக்கு பெரிய அந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் படிக்க தேவையில்லை. உணர்வுபூர்வமாக நம்ம ஃபீலே பண்ணலாம். கிதாபு அன்சல்னா இலைக்க எத்தப்பர் ஆயாத்திக்கு எத்ததக்கர் ஒளியில் அல்பாப்னு இருக்கும். அப்போ அர் ரஹ்மானை வந்து நம்ம ததப்பர் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ததப்பர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். அப்போ ஆலமீனில் வந்து உம்முனுஹாஸ் அவங்க வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக பார்த்தது. நான் பார்க்காத ஒரு கோணத்தில் அவங்க பார்க்குறாங்க. அது மாதிரி யார் எப்போ எந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு கோணத்துலேயும் ஒவ்வொரு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் குரானை படிச்சிருப்பீங்க, தர்ஜுமா படிச்சிருப்பீங்க. தர்ஜுமா படிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒன்று தோணும். எப்பவுமே இந்த குரானை நீங்கள் தர்ஜுமா படிக்கும்போது படிச்சது தானே அப்படிங்கிற மாதிரி தோணாமல் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். அப்படிதானே? கிடைச்சதா? ஆமாங்க பாய். ஆமான்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாங்க பாய். ஆமான்னு சொன்னேன்னு சொல்றீங்களா இல்லை சொன்னீங்களா? இல்ல, ஃபீல் பண்ணி தான் சொல்றேன். அப்போ அர் ரஹ்மான் ரஹீம்க்கு வந்து இவ்வளோ இருக்கும். மோஸ்ட் கிரேஷியஸ், மோஸ்ட் மெர்சிஃபுல், மோஸ்ட் பெனிஃபிஷியன்ட், மோஸ்ட் மெர்சிஃபுல், மோஸ்ட் கம்பேஷனேட், மோஸ்ட் மெர்சிஃபுல், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நம்ம வந்து அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன்கிற மாதிரி தமிழில் தர்ஜுமா பண்ணியிருப்போம். அதை உள்ளார்ந்து அளவற்ற நிகரற்ற அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மெனக்கடலை. ஏன்னா அட்லீஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அர் ரஹ்மான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டோம். அது எக்ஸ்ட்ரீம் இன்டென்ஸ் லவ் அதில் இருக்குது, அந்த வார்த்தையில் இருக்குது. இன்டென்ஸ் கேர் இருக்குது, கன்சர்ன் இருக்குது, கவலையோட கரிசத்தோடு பார்க்குறது இருக்குது. அப்புறம் கடைசியாக மெர்சி இருக்குது. மெர்சிங்கிறது கடைசி. அந்த மெர்சியே அவ்வளோ இருக்குது. ரைட்டா? அப்போ இந்த வார்த்தை ரஹ்மான் ராஹா மேலே வந்து இத்தனை விஷயங்களும் உள்ளடக்கிய வார்த்தைகள். அது கருவிலேருந்து மருகும் வரைக்கும் அந்த வார்த்தை நமக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தோம். ரைட்டா? அது ரப்புங்கிறது வந்து ஓனராகவும் இருக்கான், சயீது ஃபுல் அத்தாரிட்டியாக இருக்கான், எஜமான் அடிமை 2 பேருக்கு இடையில அர் ரஹ்மான் ரஹீம் வந்து இது 2மே எஜமான் அடிமைக்கு உள்ளது. இங்கே வந்து இந்த நம்ம புகழ்கிறோம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஒரே வார்த்தையில் புகழ்கிறோம். ஏங்கிறதையும் பார்ப்போம் நம்ம இன்ஷா அல்லாஹ். கருவறையில் பார்த்தோம் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் பில் அர்ஹாம், கருவறையில். மணவரையில் பார்த்தோம்
மவத்தத்தும் ரஹ்மான் ரெண்டு பேரும் சேர்த்தது வந்து அல்லாவுடைய அருளுங்கிறான். உறவுகளில் பார்த்தோம் ஒத்தக்குள்ளாக அல்லதி தஸ்ஸஅலுன பிஹி வல் அர்ஹாம், குழந்தையாக இருக்கும்போது பார்த்தோம் அக்ரப ரஹ்மா, தந்தைக்காக சொல்கிறோம் ஒத்த ரஹம்னா லனக்கூனன்ன மினல் ஹாசிரீன், நம்மளோட நபி சொல்ல இவங்க ஆதம் நபி கேட்டது. அது மாதிரி பெற்றோருக்காக ரப்பி ரப்பி ரஹம்ஹுமா கம்மா ரப்பயா, எல்லாத்துலேயுமே ரஹமா ரஹ்மா நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அகிலத்தாருக்கு அருட்கொடையும் ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முகமல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, பத்திரிகையிலையும் அடிக்கிறோம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம ரஹ்மா வந்துட்டு ரைட்டா. அல்லாஹ் தாலா குரானில் சொல்கிறான், குரானில் அல்லாஹ் தன்னுடைய பேருக்கு அடுத்ததாக வரக்கூடிய வார்த்தை வந்து அர் ரஹ்மான். அது அந்த குரானில் அவனுடைய இதில் சொல்லலாம், குலிது உள்ளாக வஇதுர் ரஹ்மான ஐயாமன் தது, நீ எப்படி கூப்பிட்டீங்கன்னா ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்களுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறது. குல், நீங்கள் சொல்லுங்க, உதுல்லாக அல்லாவை அழைங்க, அல்லான்னு அழைங்க, அவிதுர் ரஹ்மான் அவிதுர் ரஹ்மான, ரஹ்மான் என்று அழைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்று அழைங்கள், ரஹ்மான் என்று அழைங்கள்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்கிறது ரஹ்மானாக இருக்குது. இப்போ ரஹ்மானுக்கு உள்ள ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்குது. அது மாதிரி இந்த ரஹ்மான்கிற பேரில் பார்த்தோம்னா அல்லாவுடைய சிஃபத்தில் வந்து அந்த அஸ்மால் ஹுஸ்னால ரஹ்மான்ங்கிற பேருக்கு தனியாக சூறாவே இருக்குது. அது விசாரிக்கிறது அர் ரஹ்மான்னா யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை மறுபடியும் வர்றதையும் பார்த்தோம். நம்ம 31 இடத்துல பபியை யாராய் ரப்பிக்கு மாத்துக்கு அதிபான்னு கேட்குறான். அவன் யார் தெரியுமா அவன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள பதிலாக இது இருக்கு. அல்லமல் குரான், அவன் தான் குரானை கற்றுக் கொடுத்தான். அவன் யார் தெரியுமா ஹலக்கல் இன்சான், அவன் தான் மனுஷனை படித்தான். அவன் யார் தெரியுமா அல்லமல் பயான், அவன் தான் பேச்சை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அர் ரஹ்மான் பற்றிய முழு விளக்கமாக ரஹ்மான் சூரா இருக்கிறதே நம்ம பார்த்தோம். இந்த வார்த்தை நமக்கு தெரியாமலே இந்த சூறாவெல்லாம் நமக்கு பிடிச்சதா இருக்கும். ரஹ்மான் அப்படிதானே. பபியை ஆலாய் ஆலாயின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்கிறதே வந்து எந்த எந்த அத்தாட்சியை ஆலாய், எந்த அத்தாட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா. அருட்கொடைகள் எந்த அத்தாட்சியை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரைட். அப்புறம் வந்து அது அந்த இது போன வாரம் பார்த்தது தான். இது எதெல்லாம் நீங்கள் மறுப்பீங்க அந்த அந்த சூரா ரஹ்மானில் ஒன்று பார்த்தீங்கன்னா எதை மறுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சவாலாக விடுற மாதிரி ஒன்று அவனோட அருட்கொடைகளை பற்றி சொல்லியிருப்பான். 4 விதமான பூமியை பற்றி சொல்லிடுவான், வானங்களை பற்றி சொல்லுவான், சொர்க்கத்தை பற்றி சொல்லுவான், நரகத்தை பற்றி சொல்லுவான், நன்மைகளை பற்றி சொல்லுவான். இத்தனையும் சொல்லி சொல்லுவான். அது மாதிரி உலகத்தை படைச்சது, மறுமை நாளை படைச்சது, நரகத்தை படைச்சது, சுவனத்தை படைச்சது, அப்படி திரும்ப கேட்குற இடத்துல அல்லாஹ்வுடைய அந்த ஒரு கடுமை நம்ம உணர்ந்தமா என்னான்னு தெரியலை. ஒரு விஷயத்த நம்ம டீச்சரு நம்ம வீட்டிலேயே சொல்லும் போது பையனுக்கு குழந்தைங்க சொல்லும் போது, நான் உனக்கு என்ன செய்யலை, நான் இந்த உனக்கு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலையா, வீட்டில் உனக்கு வசதி செஞ்சு கொடுக்கலையா, உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலையா, ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் சேர்க்கலையா, ஏன் இப்படி மார்க் எடுத்த அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுக்கு வந்து சந்தோஷமாலாம், ஆஹா இவ்வளோ அழகா அப்படி ஸ்லேடே இல்லை, எதுகை முனையில எங்கள் அம்மா கேட்குறாங்களேன்னு யாரும் சொல்ல மாட்டோம். நம்ம அந்த வருத்தம் இருக்கும். இந்த சூரா ரஹ்மானில் நமக்கு அடடா வரிசையாக வருதேங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது ஒழிய இதில் என்ன அல்லாஹ் தாலா எவ்வளோ கடுமையாக மீண்டும் 30 சொச்ச இடத்துல வந்து அவன் அபியாலாய் ரப்பிக்கு மாத்துக்கு அதிபான்னு சொன்னான்னா எவ்வளோ பெரிய காரியம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர் சொல்லி நான் கேட்டேன். எனக்கு சரியான ஹதீஸ் தெரியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது யாரும் இந்த சாட்லேயும் நீங்கள் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ரஹ்மான் சூரா ரஹ்மான் ஓதும் போது பபியை ஆலாய் ரப்பிக்கும் துக்கதிபான் சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் எதுவுமே சொல்லலை யார சொல்லா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை நான் வந்து ஜின்களுக்கு ஓதி காமிச்சேன். அவங்க ஒவ்வொருத்தரும் நான் அவ்வளோ பெரிய நன்றி கட்டவர்கள் இல்லையா அல்லா அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு அது ஐ டோன்ட் நோ எப்படின்னு தெரியல. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சதுன்னா எஸ் நோன்னு சொல்லுங்கள். நோன்னு சொன்னாலும் ஓகே தான். ஜுபைதா சிஸ்டர் எஸ்ங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல். ஆமா, நானும் படிச்சிருக்கேன். படிச்சிருக்கேன். ஹதீஸ் தெரியல. ஆனால் இந்த இதற்கு அவ்வளோ நன்றி கட்டவில்லை இல்லையா அல்லா அப்படின்னு அந்த ஜின்கள் சொன்னதாக இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லலை. ஆனால் நன்றி கட்டுத்தனமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம நெஞ்சில் கை வச்சு பார்த்தோம்னா தெரியும். திரும்ப கேட்குற விதத்தில் உள்ள கடுமையை நம்ம புரிஞ்ச மாதிரி தெரியல. சூரா அது அவ்வளோ கடுமையாக இருந்த அந்த 31 தடவை இருக்கிற ஹபியால ரப்பிக்கு மேலே அந்த சூறாவோட பேர் ரஹ்மான் வச்சுருக்கான். சுப்ஹானல்லாஹ். இந்த ரஹ்மான் இந்த சூறாக்கு அந்த அர் ரஹ்மான் சூறா இறங்குறது வந்து மக்கால் வந்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து தொடங்கி 10 வருஷம் கழிச்சு வருது இது. அந்த சமயத்துல அந்த மாதிரி ஒரு படு மோசமான மக்கள் யாரும் கிடையாது. 10 வருஷம் சொன்னதுக்கு பிறகு அந்த குறைஷியர் அப்படிதான் இருக்காங்க. ஒரு எழுத படிக்காத சமூகம் அமைஞ்சு எதிராக பாதுகாப்ப அந்த சமூகத்தை பாதுகாத்தான். இணை வைப்பின் உச்சத்தில் இருந்த சமூகம் முந்தைய சமூகத்தினுடைய எங்களை அழிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி கேலி செய்த சமூகம். அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ நபிமார்களுடைய அந்த சமயத்துல அந்த எதிரிகளை எப்படி அழிச்சாங்கிறதையும் அந்த குர்ஆன்ல இருக்கு. அவங்க அந்த மாதிரிலாம் செஞ்ச அல்லாஹ் தஆலா இந்த 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 நபியை வந்து கேட்குறாங்க. அவங்க உங்க முன்னோடி நபிகள்லாம் அந்த மாதிரிலாம் அழிச்சிங்கன்னு சொல்றீங்களே, எங்களை அந்த மாதிரி அழிங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ரஹ்மானாக அல்லாஹ் தஆலா சூரா ரஹ்மானை இறக்குறான். அதான் அந்த ரஹமத்துல் ஆலமீன்றது அதான். அவங்கள்ட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது அவங்க ரஹமத்துல் ஆலமீனா இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் முன்னோர்களை பலசாலிகளை அழிச்சானோ அந்த மாதிரி அழிக்கல. சில சம்பவங்கள் நடந்துச்சு. தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப், அவன் அபூ லஹப இரு கரங்க நாசமாகட்டும் சொல்ற சவிக்கிறதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் ரஹமத்துல் ஆலமீனா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த சமூகத்தை அந்த இடத்தையே அழிக்கிற மாதிரி உள்ள எதிர்த்து வந்தானோ பத்ர் போல எதிர்த்து வர்றாங்க, எல்லாம் எதிரியா வர்றாங்க. அது முடிஞ்சுன்னா அதுல தோத்துருந்தாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு. அப்படி அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்த அவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு ஃபபிஐ ஆலாய் ரப்பிக்குமா துகதிபான்ங்கிறான். அந்த 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 சொல்லுக்கு தலைப்பாக அர் ரஹ்மான் வைக்கிறான். அதான் ரஹ்மான். அல்ஹம்துலில்லாஹ். அதுல வந்து இந்த சூரா ரஹ்மான்லே தான் குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுக வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் அப்படின்னு வரும். 26, 27 குல்மன் அலைஹா ஃபான் அப்படிம்பாங்க, இழுத்து சொல்லுவாங்க. பூமியில் உள்ள யாவரும் அழிந்து போகக்கூடியவரே, மிக்க வல்லமையும் கண்ணியம் உடைய இறைவன் முகமே நிலைத்திருக்கும் அப்படிங்கும்போது குல்லுமன் அலைஹா ஃபான், குல்லுமன் உள்ள அலைஹா அதில் உள்ளவங்க ஃபான் அழித்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வேர்ட் பை வேர்டு பார்த்துருப்போம். அனைவரும் அழிந்து போகணும், அழிந்து போகணும். அதை வந்து பாண்டர் பண்ணமா, ததபர் பண்ணமா, கற்பனை பண்ணி பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும், பண்ணணும். பான் அப்படின்னா அந்த வார்த்தை ரூட் வேர்டு என்னன்னா சுவடே இல்லாமல், நோ ட்ரேஸ் அட் ஆல். குல்லுமன் அலைஹா எது எதெல்லாம் குல்லுமன் அலைஹான்னா எது எதெல்லாம் அது இருந்துச்சோ, அதாவது அல்லாஹ் படைச்ச எது எதுவோ குல்லுமன் அலைஹா அது எல்லாமே ட்ரேஸே இல்லாம போகும், சுவடே இல்லாம போகும். இப்ப நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்ப நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா டாக்டர் சார்? நீங்க இல்ல வாடகை வீடு தான். சொந்த வீடு இருக்கு ஊர்ல இருக்கா? ஊர்ல இருக்கு. ஊர்ல இருக்கு, வளைச்சு கட்டியிருப்பாங்க எல்லாம். நஜீம் சிஸ்டர் மதுரை இல்லைன்னா வாங்கிட்டீங்களா மதுரைய? இல்லைங்க பாய். வாங்கலான்னு இருக்கீங்க? இல்லைங்க பாய். எங்க ஊர் வந்து ராஜராஜ சோழன் வாழ்ந்த ஊர் தஞ்சாவூர். ராஜராஜ சோழன்னா அவர் கங்கை கொண்ட அதை கொண்ட இதை கொண்டங்கிற ஒரு எத்தனையோ அந்த அந்த கல்லை உருட்டுறதுக்கு 10 கிலோமீட்டருக்கு அந்த மண்ணை தோண்டி ஸ்லோப்பு போட்டு ஒத்த கல்லை யானையை வச்சு கொண்டு வந்து மேலே வச்சாங்கன்னு சொல்லிட்டு கம்பீரமாக பேசிட்டு இருப்போம். இப்போதான் 1000வது ஆண்டுன்னு சொல்லிட்டு விழாவெல்லாம் எடுத்தாங்க. பொன்னியின் செல்வன்லாம் அப்படி திகைப்பூட்டுற மாதிரி இருந்துச்சுல்ல. குல்லுமன் அலைஹா ஃபான் அந்த சுவடே இல்லை. அந்த அவங்க பேரு நான் தங்கச்சி பேரு குந்தவை நாச்சியார். குந்தவை நாச்சியார் வந்து அவங்க குளிச்ச இடம், அந்த அவங்க குளம், அது பக்கத்தில் அவங்க ட்ரெஸ்ஸிங்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இடமெல்லாம் இருக்கும், சிதில் அடைஞ்சு போயிருக்கும். ரைட்டா? அவ்வளோ டாம்பீகமாக அந்த கங்கை கொண்ட, காவிரி கொண்ட, அந்த கொண்ட, இந்த கொண்ட ராஜராஜ சோழனால 1000 வருஷத்துக்கு நிலைச்சு நிற்க முடியல, அவங்க இடத்த பாதுகாக்க முடியல. இப்ப நம்ம வீடு வாங்கியிருக்கோம், பட்டா சிட்டா எத்தனை வருஷத்துக்கு இந்த சூடு இருக்கும். என்னோட முப்பாட்டனோட பாட்டன் பேர் என்ன? உங்க முப்பாட்டனோட பாட்டன் பேர் என்ன? தெரியாது. மேக்சிமம் ஒரு 150 வருஷம் நம்மளோட கம்ப்ளீட் அழிஞ்சது.
இப்ப நான் இந்த இடத்த பட்டா போட்டு நான் வாங்குறேன்னா இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா அவங்க எங்க? அதுக்கு முன்னாடி ராஜராஜ குளத்துல ஒருத்தவன் வந்திருப்பான் இந்த இடத்துல. அவன் யாரு? என்னோட பாட்டனோட முப்பாட்டனோட தகப்பன் யாரா இருந்தான்? அவன் எங்க? எவனோ ஒருத்தவன் என்னோட முப்பாட்டன்ல யாரோ ஒருத்தவன் தான் இஸ்லாத்துக்கு வந்து என்னை இஸ்லாத்தை கொண்டு வந்து நான் இப்ப முஸ்லீம் ஜலாலுதீனா இருக்கிறேனே, என்னை இஸ்லாத்துக்கு கொண்டு வர ஒரு தியாகம் பண்ண அந்த முப்பாட்டன் பேரு என்ன? அவன் எங்க இருக்கான்? அவன் தானே என்னை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தான். அவன் தானே என்னோட தந்தை. அவன் இல்லாட்டி நான் இப்படி இருக்க முடியாது. அப்ப அவன் எங்க இருக்கான்? அவனோட கபர் எங்க? அவன் தானே எனக்கு அல்லாவின் அவுலியா. அப்படிதானே? ஆமாங்க பாய். எங்க இருக்கான்? நாகூர் ஆண்டவர் வந்து இப்ப இந்த கொடி ஏற்றி 10 நாளைக்கு எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அவர் மூலமா யாரோ இன்னொன்று பட்டணும் வந்திருக்கலாம். ஷாகுல் அமீது பாதுஷா நாகூர் அனிஃபான்னு சொல்லிட்டேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஷாகுல் அமீது பாதுஷாக்கு நாகூர் ஆண்டவருக்கு தான் செய்யறாங்க அப்படின்னா, அவர் மூலமா இஸ்லாத்துக்கு வந்த என்னுடைய முப்பாட்டன் எங்க இருக்கான்? அவனோட கபர் எங்க இருக்கு? நான் ஏன் அவனை மறந்து? அவன் பேர் கூட எனக்கு தெரியாத நான் என்ன எப்பேற்பட்ட மனுஷன்? அப்ப சுவடே இருக்காதுங்கிறதுக்கு அல்லாஹ் தாலா வார்த்தை உபயோகம் பண்றது குல்லுமன் அலைஹா ஃபேன். அழியக்கூடியது எத்தனையோ வார்த்தை இருக்கு. அழியக்கூடியது அல்லாஹ் தாலா யூஸ் பண்ற அந்த அல்லாஹ் தாலா யூஸ் பண்ற வேர்டு தான் இங்க குர்ஆன். அல்லாஹ் தாலா எந்த வார்த்தை எடுக்கிறாங்க? குல்லுமன் அலைஹா ஃபேன் வயபுக வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சுப்ஹானல்லாஹ். அவன் முகம்தான் நிலைச்சு நிற்கும். அந்த முகத்தான் நினைச்சு நிற்கிறது இக்ராம்னு இருக்கும். இந்த இக்ராம்ங்கிற வேர்டு எப்படின்னா ஒருத்தவங்க கண்ணியப்படுத்தணும். அந்த இக்ராம் வந்து அந்த அந்த வார்த்தை நம்ம இது பார்க்குறோம்ல, ரமதான் ரஹ்மான் ரஹீம்னு பார்க்க போறோம்ல, இந்த பேட்டர்ன்ல இக்ராம்னு வந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க செய்யணும். இக்ராம் இந்த இன்னொருத்தவங்க நம்மளுக்கு கண்ணியப்படுத்தினாதான் அந்த கண்ணியம். அப்போ அல்லாஹ் தாலா யூஸ் துல் ஜலாலி வல் இக்ராம், அந்த அந்த அது என்ன கீர்த்தி மிக்க கண்ணியத்திற்குரிய அப்படின்னு சொல்லிட்டு வல் இக்ராம்னு யூஸ் பண்றால அந்த ஹானர். யாராவது ஒருத்தவங்க ஹானர் பண்ணாதான் இந்த அல் இக்ராம்னு வரும். கரம யக்ரிமு காரிமுன் காரிம் கரீம் இந்த மாதிரிலாம் எல்லாம் போடாம இக்ராம்னு போட்டாங்கன்னா இன்னொரு ஆளு என்ன வந்து ஹானர் பண்ணணும். கரும யக்ரிம் வருதுல்ல, இங்க வந்து இக்ராம்னு இந்த இக்ராம் வார்த்தை இருக்குல்ல, இஃப் அல ஏதோ போட்டுங்க, இஃப் அல ஏதோ போட்டுட்டு அந்த வார்த்தை எப்படின்னா இன்னொரு பர்சன் நம்ம ஹானர் பண்ணணும். அப்பதான் இந்த இக்ராம்ங்கிற வார்த்தை வரும். ரைட்டா? அல்லாஹு அக்ரம்ங்குவோம் நம்ம, ரமதான் கரீம் அல்லாஹு அக்ரம்னு சொல்லுவோம். இக்ராம்ங்கிற வார்த்தை வந்து இன்னொருத்தவங்க ஹானர் பண்ணணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா? குல்லுமன் அலைஹா ஃபான். எல்லாமே அழிஞ்சிருச்சு. அவன் கண்ணியம் நினைச்சு நிற்கிறான். அந்த கண்ணியத்தை யார் சொல்லுவா? யார் சொல்ல முடியும்? யாரும் தேவையில்லை. அது இல்லாமலே அவன் இக்ராம். சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தை யூஸ் பண்றது துல் ஜலாலி வல் இக்ராம் நம்ம ஜஸ்ட் படிச்சிருப்போம். அந்த வல் இக்ராம்ங்கிற வார்த்தைக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்குன்னு, யாருமே எனக்கு தேவையில்லை, நான் இக்ராம் அப்படின்னு அடிச்சு சொல்ற வார்த்தை இது. இது அந்த அரபி இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும். எப்படி அவனோட முகம் வந்து துல் ஜலாலி வல் இக்ராம்னு சொல்லிட்டு சொல்றானே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆச்சரியப்படும். நமக்கு தெரியல. அதனால இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தைக்கு ஒருத்தவங்க வேணும், யாரோ ஒருத்தவங்க இருக்கணும். யாருமே இல்லாம எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான். குல்லுமன் அலைஹா ஃபான். முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. இருந்தாலும் என்னோட முகம் வந்து நிலைச்சு நிற்கும். துல் ஜலாலி வல் இக்ராம் அப்படின்னு சொல்றது இந்த வார்த்தையில இருக்கு. புரியுதா? புரியுதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அந்த ரஹ்மத் பத்தி சில ஹதீஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு முடிஞ்சுன்னா நம்ம அரபிலையும் படிப்போம். அது அப்படின்னா நான் நிறைய இருக்கிறதுனால தமிழ்ல அனுப்புறேன். நான் இது எல்லாத்தையும் பவர் பாயிண்ட் அனுப்பும்போது நீங்க அந்த ஹதீஸையும் படிச்சு பார்த்துங்க. ரஹமதி வசியத்து குல்லி ஷையின் 7வது அத்தியாயத்துல 156. தெரியுதா? வசியத்னா தெரியுதா உங்களுக்கு? வசியத் எங்க செய்யறது ஒருத்தவங்க மௌத்தா இருக்கு? ஆயத்துல் குர்சியில் வரும்ல, வசிய குர்சியோ சூழ்ந்திருக்குன்னு. வசியத் குல்லு ஷையின். அவனோட ரஹ்மத்தி என்னுடைய ரஹ்மத்து வசியத் எல்லாத்துலயும் பரவி இருக்கு. எதுல? குல்லு ஷையின், எல்லாத்துலயும் இருக்கு என்னோட ரஹ்மத். அவன் என்ன பண்ணான்? فَسَأَكْتُبُهَا لِلَّذِينَ يَتَّقُونَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ وَالَّذِينَ هُمْ بِآيَاتِنَا يُؤْمِنُونَ.
என்னுடைய அருளானது எல்லா பொருள்களிலும் விருந்து சூழ்ந்து பரவி நிற்குது எனினும் அதனை பயபக்தியுடன் நடப்போருக்கும் ஜக்காத்து கொடுத்தோருக்கும் நம்முடைய வசனங்கள் நம்பருக்கும் நான் விதித்தருள் செய்வேன். அந்த ரஹமத்தை எல்லா இடத்துலையும் பயஞ்சிருக்கு, அவங்களுக்கு நான் இவங்களுக்கு கொடுப்பேன். எனினும் இன் எனி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 7 அத்தியாயம் 156 இருக்கும். அல்லதீ ஹலக ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷ் அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. வானங்களின் பூமியை அவற்றுக்கிடையே 6 நாட்கள் படைத்தான்னு சொல்லிட்டு அல்லாஹ் யூஸ் பண்ற வார்த்தை அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. அப்போ இந்த இடத்துல யூஸ் பண்றதும் அல்லாஹ்க்கு பேருக்கு அதுக்கு எப்படி இந்த ஃபதுல்லாஹ அவிதூர் ரசூல் ரஹ்மான் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் அர் ரஹ்மான் ஃபஸ்ட் சும்மஸ்தவா அலல் அர்ஷில் உள்ளது ரஹ்மான் சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இந்த 25வது அத்தியாயத்தில் 59ல் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதாக ரியாது சாலிஹின்ல உள்ளது, அல்லாஹ் கருணை 100 பகுதிகளாக பிரித்து 99 பாகங்களை தன்னிடம் வைத்து ஒரு பகுதியை பூமிக்கு இறக்கினார். இந்த ஒரு பகுதியின் மூலம் உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று இரக்கத்துடன் நடந்து கொள்கின்றன. அதனால் ஒரு மிருகம் தன் குழம்புகளை அதன் குட்டிகளுக்கு காயப்படுத்தாதபடி மேலே தூக்குகிறது. சுப்ஹானல்லாஹ். 99 அங்க இருக்கு. ரஹமத், இப்ப நம்ம ரஹமத்தை பத்தி படிச்சிருக்கோம். ரஹ்மான் ரஹீமுக்கு போகல, அடுத்தது போறோம் நம்ம. அந்த ரஹமத் எப்படின்னா 100 பங்கா பிரிச்சு ஒன்னே ஒண்ணு, அதுலதான் எல்லாமே. இந்த தாயோட பாசம், குட்டிகள், பாத்தீங்கன்னா இந்த குட்டிகள்லாம் இந்த கோழி குஞ்சு போட்டு அதுக்கிட்ட நம்ம போக முடியாது. அதுக்கு எங்கேருந்து அந்த வீரம் வந்துச்சுன்னு தெரியாது. பூனை குட்டி போட்டால் அதுக்கிட்ட நீங்கள் போக முடியாது. நாய் குட்டி போட்டால் அவங்க போக முடியாது. செல்ல நாயின்னு இருக்கும். எங்கள் தெருவில் 5 குட்டி போட்டிருக்கு. அதுக்கு எப்படி என்ன ரப்புல் ஆலமீன், அதுக்கு எப்படி உணவு, என்ன கணக்கு, ஒன்றும் புரியலை. அப்போ அது மேலே பாசம் காமிக்குது. அது எத்தனைக்கு பால் கொடுக்குறது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சல்மான் ஃபாரிசி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 100 கருணைகள் உள்ளன. அதில் ஒரு கருணை பரஸ்பர அன்பு மற்றும் பாசத்திற்காக அவனோட படைப்புகளால் பயன்படுத்தப்படுகிற எல்லாராலையும். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. 99 கருணைகள் வைக்கப்படுகின்றன மறுமை நாளுக்காக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். 6வது அத்தியாயத்துல இதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா ஃபகுல் சலாமுன் அலைக்கும். நம் வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று நபியை நீர் கூறுவீராக. உங்கள் இறைவன் கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். கதப ரப்புக்கும், கதப சட்டமாக்கி கொண்டான். கதப புரியுதா? எங்கேயாவது இன்ன சலாத்து காணத்தலல் கிதாபன் மௌகூத்தா. அந்த கதப எழுதிக்கிட்டானா. கத்தபா ரப்புக்கு, உங்களுடைய ரப்பு எழுதிக்கிட்டான். அல்லா நஃப்ஸிக்கு, அவனுக்கு அவனே எழுதிக்கிட்டான். ரஹ்மா. அல்லாஹ் அக்பர். உங்கள் இறைவன் கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். கடமையாக்கி கொண்டான். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅ ஜஹாலத்தின் சும்ம தாப மின் பஅதிஹி ஃபஅஸ்லஹ ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம். உங்கள் எவரேனும் அறியாமையினால் ஒரு தீமை செய்துவிட்டு அதற்கு பின் பாவத்தை விட்டு திருந்திக் கொண்டால் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக மிக்க கருணையுடன் கஃபூருர் ரஹீம். இந்த ரஹீம் வந்துச்சு. அப்ப என்னன்னா, அல்லாஹ் தஆலா இந்த ரஹமத் செய்யறது அவனுடைய கடமையா, அவனோட சட்டமா, அவனுக்கு அவனே சட்டம் ஏற்றிக்கிட்டான். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மத். நஃப்ஸிஹி, அவனுடைய நஃப்ஸுக்கு அவனுக்கு அவன் சட்டமா போட்டுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் இந்த ரஹ்மத்தை பார்க்கும்போது காஃபிர்கள் கூட இந்த ரஹ்மானோட இவ்வளவு கிருபையை பார்க்கும்போது காஃபிருக்கே ஒரு நம்பிக்கை வருமா, எனக்கு சொர்க்கம் கிடைச்சிருன்ட்டு. அந்த அளவுக்கு ரஹ்மத்தோட இது இருக்கு. முஸ்லீம்ல பதிவாகிட்டு ஹதீஸை நான் தமிழ்ல மாத்திரம் படிக்கிறேன். இதை நான் அனுப்பும்போது நீங்க அதில் பார்த்துக்கணும். ரைட்டா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் சில கைதிகள் அழைத்து வரப்பட்டதாக உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெண்ணும் இருந்தால், அவர் யாரையோ தேடிக்கொண்டிருந்தார். கைதிகளிடையே ஒரு குழந்தையை கண்டதும் அவர் அதை தனது மார்பில் அணைத்து பால் கொடுத்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெண் எப்போதாவது தன் குழந்தையை நெருப்பில் வீசுவார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது அவளுடைய சக்தியில் இருக்கும் வரை அவள் குழந்தையை நெருப்பில் எரிய மாட்டாள் என்று. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த பெண் தன் குழந்தையிடம் காட்டுவதை விட அல்லாஹ் தன் அடியாரிடம் அதே கருணை காட்டுகிறான். அல்லாஹ் அக்பர்.
முரளியில் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுவதை கேட்டேன், ஒரு அடியான் மறுமை நாளில் அவனது ரப்புக்கு அருகில் கொண்டு வரப்படுவான். அல்லாஹ்வின் கருணையினால் மற்றவர் அவன் பார்க்காதமாறு இரண்டு பேருக்கு இடையில ஒரு திரையிடப்படும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கேட்பான், அந்த அடியான் குறைகளை காண்பித்து இந்த பாவங்களை செய்தாயா, நினைவிருக்கிறதா என்று கேட்பான். அதுக்கு அந்த அடியான், ஆம் ரப்பே, ஆம் செய்தேன், நினைவிருக்கிறது, என்னை மன்னித்து விடுன்பான். அல்லாஹ் தஆலா, உலகில் நான் அதை உனக்காக மறைத்தேன், இன்று நான் அதனை உனக்காக மன்னிக்கிறேன் என்று கூறுவார். அப்போது அவர் செய்த நற்செயல்கள் குறித்த பதிவு அந்த அடியானிடம் ஒப்படைக்கப்படும். ரியாலு சாலிஹின்ல உள்ள ஹதீஸ். இதான் ரஹ்மான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர் ராஹிமூன யர்ஹமுஹும் அர் ரஹ்மான். புரியுதா? இது இப்படி சொன்ன வருதா? படிக்க முடியுதா உங்களுக்கு? முனுகா டாக்டர் சாப், அர் ராஹிமூன் அந்த ரஹ்மான், யர்ஹமுஹும் அர் ரஹ்மான். அன்பு செலுத்துவார் ரஹ்மானால் அன்பு செலுத்தப்படுகிறார்கள். ராஹிமூன யார் அன்பு செலுத்துறாங்களோ, செலுத்துபவர்கள் ராஹிமூன், ரைட்டா? மர்ஹூமுன்னா செலுத்துபவர்கள். எர்ஹமுஹும் அர் ரஹ்மான், எர்ஹமுஹும் அர் ரஹ்மான். அப்போ வந்து அவுட் சைட் டூவரா இருக்கு. ரஹ்மான் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யலாம். இர்ஹமு அம்ரு ஆடுது, பூமியில உள்ள ரஹ்மத் செய்யுங்க. எர்ஹமுக்கும் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். யார்? மன் ஃபிஸ் ஸமாய், வானத்தில் உள்ளவங்க. ரைட்டா? புரியுதா? ரஜீம் சிஸ்டர் என்ன இருக்கீங்களா? இருக்கேங்க பாய், இருக்கேன். புரியுதுங்க. ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமாய். இந்த ஹதீஸ் கூட நம்ம அரபியில படிக்கலாம். ரைட். அடுத்தது, ரஹ்மான்ங்கிற பேரு இன்னொன்னோட சேர்ந்து வராது. ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சேர்ந்துருக்கும். மற்றபடி எப்படி இந்த ரெண்டு வார்த்தைகள்லாம் வருது இல்ல, கஃபூர் ரஹீம், அலீமுன் ஹக்கீம், அந்த மாதிரி வார்த்தை ரஹ்மான்ல வராது. தவ்வாபுர் ரஹீம், கஃபூர் ரஹீம், ரஹீமுல் கஃபூர், அஜீசுர் ரஹீம், ஹக்கீம், அலீமுன் ஹக்கீம், ஹக்கீமுல் ஹபீர், இந்த மாதிரி பேர்லாம் வரும். ரஹ்மானுர் ரஹீம்னு சொல்லிட்டு இது இப்படிதான் சேர்ந்த மொழிய ரஹ்மான் வராது தனியா. இந்த மாதிரி தவ்வாபுர் ரஹ்மான், கஃபூருர் ரஹ்மான், சமீஉர் ரஹ்மான் வராது. அந்த ரஹ்மானுக்குள்ள ஒரு சிறப்பு அது. ரஹ்மான் இந்த இத்தனை இடத்துல தான் ரஹ்மான் வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் உள்ள வரும். அது இல்லாம வார்த்தைகள் பக்கரால வருது, நம்லுல வருது, ஃபுஸ்லட்ல வருது, ஹஷர்ல வருது. அவ்வளவுதான் இந்த வார்த்தைகள். ரைட். கதுபான், அளவுக்கு அதிகமான கோபம். இந்த ஃபஅலான் பேட்டர்ன்ல ஜூஆன், அளவுக்கு அதிகமான பசி. அத்ஷான், அளவுக்கு அதிகமான தாகம். மஹான், அளவுக்கு அதிகமான பரிசுத்தம். குர்ஆன், அளவுக்கு அதிகமான படிக்கிறது. ரஹ்மான், அளவுக்கு அதிகமான பேரன்பு. இதான் இந்த ஃபஅலான் பேட்டர்ன்ல வருது. கரீம், என்றென்றும் கண்ணியமான. ஜமீல், என்றென்றும் அழகான. ஜலீல், என்றென்றும் கீர்த்தி உடைய. ரஹீம், என்றென்றும் பேரன்பு. இதான் இந்த பேட்டர்ன், ஃபைல் பேட்டர்ன். இது ரெண்டும் சேர்ந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் ஃபஅலான் பேட்டர்ன், அர் ரஹீம் ஃபைல் பேட்டர்ன். கற்பனை கெட்டாத அளவுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரீம் அண்ட் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அவனோட அன்புக்கு. இமீடியட்டா நடக்குது, உடனே நடப்பது, டெம்பரரியா நடப்பது. ரஹ்மானுக்கு 3, ரஹீமுக்கு 2. ரஹ்மான் எப்படின்னா எக்ஸ்ட்ரீம்னா அளவுக்கு பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அள்ளி கொட்டுறது. இமீடியட்டா நடக்கும், டெம்பரரியா நடக்கும். இதான் ரஹ்மான். ரஹீம் எப்படி உதாரணம் சொல்றதுன்னா, ஜூஆன், பசி, கோல பசியா இருக்கும், அப்படிதானே? இப்ப பசிக்கும், உடனே பசிக்கும். எனக்கு நாளைக்கு பசிக்கும், அடுத்த வாரம் எல்லாம் கிடையாது. இப்ப பசிக்குது, சாப்பிட்டா முடிஞ்சிடும்.
ஜுஆன். அத்துஷான் தாகம், பயங்கர கொலவெறி தாகமா இருக்கு, இப்ப எனக்கு வேணும், குடிச்சா Assalamualaikum. Jawana, juwana. ஜவ்ஆன் 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 Jauh, ஜூஇ, jauh. அதாவது பசிக்குன்னு வரும் ஜூஆன் ஜவ்ஆன், ஜவ்ஆன் வரும் ஜூஆன் வருதே உங்களுக்கு. Cik. வல நபுலுவக்கும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, ஜூஆன் இருக்குல்ல, ஜூஆன் வரும் ரைட்டா. இப்போ அத்துஷான், இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலான் பேட்டர்ன் வருது. இதுக்கு எல்லாமே வந்து அந்த சமயத்துக்கு இருக்கும், அதிகமாக இருக்கும், கொலவெறியா இருக்கும். வேற ரஹீம்க்கு இது நிரந்தரம் இருக்கும். ஜமீல் எப்பவுமே நிரந்தரம் ரைட்டா, கரீம் எப்பவுமே நிரந்தரம், ரஹீம் எப்பவுமே நிரந்தரம். பட் உடனே நடக்கணும்னு தேவை கிடையாது. நாட் நெசசரிலி ரைட் நோ, இப்போ நடக்கணும்னு தேவை கிடையாது, எப்போ வேணாலும் நடக்கலாம் ரைட்டா. ஒன்று ரஹ்மான் என்ன பண்ணுது, அளவு கடந்த அன்பா இருக்கு, நேசமா இருக்கு, இமீடியட்டா நடக்குது, டெம்பரரியா இருக்கு. ரஹீம் என்ன பண்ணுது, பெர்மனண்டா இருக்கு, இப்போ இல்லாட்டினாலும் எப்பயோ இருக்க போகுது. இந்த ரெண்டு சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அர் ரஹ்மான் அர் ரஹீம். ஒரு அன்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அளவு கடந்த அன்பை அள்ளி கொட்டும் போது அது இப்பவே நடக்கும், டெம்பரரியா நடந்து, அந்த ரஹ்மான்ல டெம்பரரியா நடந்தா இந்த ரஹீம் என்ன பண்ணும், அதை நிரந்தரமாக்கும். இப்போ இல்லாட்டினாலும், இப்போ நமக்கு கிடைக்கலனாலும் மறுமை எப்பயோ ஒரு இடத்துல கிடைக்கும். இப்போ ரஹ்மான்ங்கிறது வந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ரஹ்மானா இருக்கு. ரஹீம் வந்து நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு, மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய மறுமை வாழ்க்கைங்கிறது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அது ரைட்டா. ரஹ்மான் உடனே நடப்பது, ரஹீம் உடனே என்பதில்லை, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. ரஹ்மான் வந்து இம்மைக்குள்ளது, ரஹீம் வந்து மறுமைக்குள்ளதாங்க சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு சேரும் போது எங்கெங்கெல்லாம் ஃப்ளா இருக்குதோ, இப்போ உடனே அள்ளி அள்ளி கொட்டுதுன்னா அள்ளி கொட்டிட்டு காணா போச்சுன்னா டெம்பரரி போச்சுன்னா என்ன பண்ணுன்னு தெரியாது. இப்போ பசி மாதிரி இல்லை இது. இந்த அருள் வந்து எப்போவுமே இருக்கணுங்க. அர் ரஹ்மான் அர் ரஹீம் ரெண்டும் சேரும் போது எனக்கு அளவு கடந்த கொட்டுனாலும் நிரந்தரமாக எனக்கு இருக்கும். இப்போ இல்லாட்டினாலும் எப்போ எனக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் எப்பவுமே. இங்கே உடனே கிடைக்குது, இங்கே உடனே கிடைக்குது, இங்கே வந்து இப்போ கிடைக்கலான்னு இந்த உடனே கிடைக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு இதில் கிடைக்க போகுது, இது நிப்பாட்டும் போது இது கிடைக்க போகுது. இப்படி ரெண்டையும் சேரும் போது இந்த அர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த அர் ரஹ்மான் ரஹீம் சூரத்துல் ஃபாத்தியால 4 இடத்துல வருது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அங்கேயே வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் 4 இடத்துல. சுப்ஹானல்லாஹ். இந்த சூரா ஃபாத்தியா அவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்குது. நமக்கு ரஹ்மானாகவும் இருக்குது, ரஹீமாக இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவையாக சொல்கிறது. ரஹ்மான் வந்து பை நேச்சர் அல்லாஹ்வுடைய சிஃபத்தே பண்பாக இருக்குது. அது அவனோட பை நேச்சர் அவன் ரஹ்மான். அதனால தான் எல்லாருக்கும் கிடைக்குது. இது பை ஆக்ஷன் ரஹீம், அவனோட ஆக்ஷன் வந்து ரஹீமா இருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் ரவுஃப் ரஹீம், கஃபூர் ரஹீம், அஜீசுர் ரஹீம் அதெல்லாம் வருதுன்னா அவன் அந்த ஆக்ஷன் அவன் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வருது. ரஹ்மான் வந்து அவனோட அட்ரிபியூட், அவனுடைய பண்பு, அது ஜெனரலாக உள்ளது. ஜெனரலாக அவன் ரஹ்மானாக இருக்கிறான், அனைவருக்குமா இருக்கான். இங்கே மூமின்களுக்கு இருக்கிறான். தாஹால இருக்கும். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியே நீ துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை மீது இறக்கவில்லை. இல்லா தத்கிரத்தன் லிமன் யக்ஷா, அல்லாஹ் அஞ்சுவோருக்கு நல்லுபதேசம் அன்றி வேறில்லை. தஞ்சீலம் மிம்மன் ஹலக்கல் அர்த வஸ்ஸமாஇல் உலா, பூமியையும் உயர்வான வானங்களை படைத்தவரிடமிருந்து அது இறக்கி அள்ளப்பட்டது. அர் ரஹ்மான், அந்த ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவா, அர் ரஹ்மான் அர்ஷின் மீது அமைந்தார். அப்போ ரஹ்மான் வந்து அல்லாஹ் தாலா இவ்வளவு சொல்லி அதுக்கப்புறம் அர் ரஹ்மான் அர்ஷிஸ்தவா, அவன் வானத்துக்கு மேலே அந்த அரிசின் மேலே அமைந்தான் அப்படிங்கிற மாதிரி ரஹ்மானோட வார்த்தையை அல்லாஹ் தாலா இங்கே யூஸ் பண்ணுவான். எல்லாருக்கும் வேணுங்கிறதுனால அவன் இதை மாதிரி யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி உவல்லதி யுஸல்லி அலைக்கும் மலாயிகத்து லி யஹ்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூரி வகான பில் முஃமினீன ரஹீமா. இங்கே ரஹீம்னு இருக்கும். உங்களை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டுவதற்காக உங்கள் மீது அருள் புரிகிறான் அவனே. இன்னும் அவனுடைய மலக்குகள் அவ்வாறே பிரார்த்திக்கிறான். மேலும் அவன் மூமின்களிடம் வகான பில் முஃமினீன, மூமின்களிடம் ரஹீமா, இரக்கமுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு இரக்கமுடையவர்கள் வார்த்தை யூஸ் பண்றது ரஹீமான்னு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி லக்கத் சாப் அல்லாஹ் அல நபியி, இவங்க என்ன பண்ணா, நிச்சயமாக அல்லாஹ் நபியையும் கஷ்ட காலத்தில் அவர் பின்பற்றிய முஜாஹிர்களையும் அன்சாரிகளையும் மன்னித்தான். நபியி வல் முஜிசீன வல் அன்சார் இல்லதீன
இல்லதீன தபஊஹு, யார் அவங்களை பின்பற்றினாங்களோ ஃபிஸ்ஸாஅதி, அந்த கஷ்டமான நேரத்தில், சாஅத்தில் உஸ்ர், உஸ்ர்னா சான்னா நேரம், உஸ்ர்னா கஷ்டம், சாஅத்தில் உஸ்ர் மின் பஅதி மா காத யஸீது குலூபு ஃபரீக்கும் மின்ஹும், தடுமாற தொடங்கிய போது இந்த பிரிவினர்கள் அவங்களுடைய கல்வி வந்து தடுமாற தொடங்கும் போது சும்மா தாப அலைகும், அவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. இன்னஹு பிஹிம் ரவுஃபுன் ரஹீமா, நிச்சயமாக அவர்களுக்கு அவன் ரவுஃபாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு 9வது அத்தியாயத்தில் 117வது அத்தியாயத்தில் இருக்கும். 128ல் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அதை வந்து ரஹீம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறான். அவன் நிச்சயமாக உங்களிருந்த ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார், நீங்கள் துன்பத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. மின் அன்ஃபுசிக்கும் அஜீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன், நீங்கள் கஷ்டப்படும் போது அவங்க கவலைப்படுறாங்க. அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், அங்கேயே ரவுஃபுர் ரஹீம்னு இருக்கும். அவர் வந்து நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறது விரும்புகிறாருங்க வந்து அந்த ரஹீம் வந்து அவர் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், அவர் மன்னிக்கக்கூடியவராக கருபையுள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே வார்த்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா தௌபால சொல்லியிருப்பான். ரைட். அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அல்லாஹ்லன், இதெல்லாம் வந்து ரஹ்மான் ரஹீம் எல்லாத்துக்கும் வருது. ரைட்டா, கரிசுத்தின பாப்ப மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அர் ரஹ்மான் ரஹீம் போது எக்ஸ்ட்ரீம் அன்பு, இன்டென்ஸ் பாசம், எக்ஸ்ட்ரீம் கேர், எக்ஸ்ட்ரீம் கன்சர்ன், அளவுக்கு அதிகமாக கன்சர்ன், அளவுக்கு அதிகமாக கருணை காமிக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாடான்னு தோணுது. அப்படிதானே? இது வந்து இந்த ரஹ்மான் ரஹீம் இது போதுமாக இருக்கும் போது நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய கருணைன்னு பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போய் ஒன்றும் அதான் எப்பேற்பட்ட நன்மை செய்யணும், அந்த தாய் குழந்தைய நெருப்பில் எரியாதுங்கும் போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்திலும் நமக்கு சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்த வார்த்தைகள் அர் ரஹ்மான் ரஹீம். அப்படிதானே? அப்பாடா, அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளோ பெரிய சிறப்பா, அல்லாஹ் இவ்வளோ பெரிய இறக்கம் உள்ளவனா, 100 தாயோட கருணை உள்ளவனா, அப்பாடா, அல்லாஹ் நிச்சயமா நம்மளை காப்பாற்றிடுவான். அல்லாஹ் தாலா ஒரு பங்கு இந்த பூமி கொடுத்துட்டு 99 பங்கு மறுமையில் வச்சிருக்கிறான். அப்பாடா, அல்ஹம்துலில்லாஹ். தோணுதா? இந்த தோணுதல் கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு, அர் ரஹ்மான் ரஹீம் தான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், எந்த பாவம் செய்தாலும் இயேசு உங்களுடைய பாவங்களை சுமப்பார், ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதானே நம்மளும் இருக்கிறோம். அப்பாடா, மௌத்துக்கு பிறகு எல்லாரும் உட்கார்ந்து குர்ஆன் ஹத்தம் பண்ணா அப்பாடா, எனக்கு எல்லாம் வாரி எல்லாம் தபுருக்கெல்லாம் என் பேர்ல கொடுத்து என்னோட பேர்ல புத்தகத்தை எழுதி எல்லாம் கொடுத்தாங்கன்னா அப்பாடா. நான் போயிட்டு இந்த ஆண்டவர்கிட்ட போயிட்டு முறையிட்டு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்கிட்ட நான் அழுக்கா இருக்கிறேன், எங்களுக்கு வந்து பாவம் மீட்சி கொடுங்க, எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லி அந்த உண்டியல்ல தேவைப்பட்ட தொகையை போட்டா அப்பாடா. ஹஜ்ரத் மொயினார்லாம் கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து ஓதி எல்லாம் பண்ணி அப்பாடா. இருக்கா அப்பாடா? இருக்கா? ஏன்னா அவன் ரஹ்மான் ரஹீம். சொல்லுங்க, என்னத்தை சொல்றது? எல்லாமே வந்து இதுக்குள்ள நெருந்துருச்சு. அல்ல நிச்சயமா மன்னிக்கக்கூடியவனா இருக்கான், நிச்சயமா மன்னிக்கக்கூடியவன் இருக்கான். மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன். அவன் அர் ரஹ்மான் ரஹீமா இருக்கான். என்ன பண்றான், நீ என்ன வேணாலும் செய், நீ என்ன வேணும் சந்தோஷமா ராகதான், நீ எது வேணாலும் சாப்பிட்டுக்க, இந்த வேலியை தாண்டாது. ஒரு உதாரணத்துக்கு நான் ஜஸ்ட் ஒரு எஜமானுக்கும் அடிமைக்கும் இல்லை செய்தியை சொல்றேனே. ஒரு எஜமான் சொல்றான், நீ எவ்வளவு என்ஜாய் பண்ணணுமோ பண்ணிக்க, நீ அடிமைன்னு தான் பேரு, நீ எது வேணாலும் செஞ்சுக்க,
பட் இந்த வேலியை, இந்த ஸ்டேஜை தாண்டாது, இந்த ஃபென்ஸை தாண்டாது. இந்த ஃபென்ஸுக்கு வெளியில நிற்கணும். நீ இங்கே எது வேணாலும், இங்கே தான் புல் பூண்டுகளாக இருக்கு, அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இருக்கலாம், இருந்தாலும் இங்கே தான் உனக்கு எல்லாம் சுகம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இங்கே தான் இருக்கு. கோடு தெரியுதா? ரஜினி சிஸ்டர் இல்லையோ, அவங்க உம்முன்னு போயிட்டாங்களா? இருக்கீங்களா பாத்துக்கிட்டு தான் இருக்கேங்க. சரி, ஓகே, உம்முன்னு தெரியுது. பரவாயில்ல. ரைட்டா? இப்போ இங்கே என்னன்னா, இந்த தடுப்பை இந்த ஃபென்ஸை தாண்டக்கூடாதுன்னு தான் உனக்கு அந்த அடிமைக்கு எல்லாம் அந்த எஜமான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட்டா? ஓகேயா? இப்போ என்ன பண்றான், ஒரு தடவை நிற்கும் போது தடுமாறி கீழே வந்துடுறான். அந்த சைடு போயிடுச்சு, உடம்புல பாதி அந்த பக்கம் போயிடுச்சு. அப்ப திரும்பி பார்க்குறான், எஜமான் சும்மா தான் உட்காந்து கூலா ஈஸ்ட் சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, தப்பு இல்லை போட்டிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு தலையை மாத்திரம் உள்ள விடுறான். தலையை மட்டும் விட்டு திரும்பி பார்க்குறான், எஜமான் சும்மா உட்காந்துருக்காரு. அட, நல்ல எஜமானா இருக்காரு. ஓகே ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாதி உடம்பு அந்த பக்கம் போயிடுச்சு. திரும்பி பார்க்குறாரு, எஜமான் கூல் சில்லா இருக்காரு. ஓகே ஓகே. இன்னும் கொஞ்ச நாளாவது ஆளை அந்த பக்கம் போயிட்டாரு. திரும்பி பார்க்குறாரு, ஓகே ஓகே. அப்படிதானே? நம்ம அப்படிதானே? ஆமாங்க பாய், கட்டாயமா அப்படிதான் இருக்கும். ஓகே. அவன் ரஹ்மான் ரஹீம். அந்த எஜமான் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அதான் அங்கதான் இருக்காரு, அதிகமாக அங்கதான் இருக்கிறாரு. எப்பயாவது இந்த பக்கம் வர்றது. ஏன்னா தடுத்தாதான் சீக்கிரம் செய்ய சொல்லி தோணும். ஏன்னா அவன் ரஹ்மான் ரஹீமா இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டு, வாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த அந்த ஃபென்ஸை தான். ஆமா சொன்னீங்க ஞாபகம் இருக்கு. என்னப்ப அதான் நீங்க கூட தானே இருந்தீங்க. கூட தான் இருந்தேன். நீங்க எப்பப்பெல்லாம் போனீங்களோ, எப்பப்பெல்லாம் என்னுடைய கட்டளைக்கு மாறா போனீங்களோ, அதை எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ணேன். இந்த நாளைக்கு நீங்க 6424 தடவை போயிருக்கீங்க. இப்ப நான் இதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா, அர் ரஹ்மான் ரஹீம். பட் அட் த சேம் டைம் அவன் மாலிக் யௌமித்தீன். இத்தனை வரைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலமீன் ரப்பில் ஆலமீன், அல்லாஹு அக்பர், அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், மாலிக் யௌமித்தீன். தீர்ப்பு நாளின் அதிபதி. ரப்புனா என்ன? ஓனர். மாலிக்னா ரைட்டா? இங்க மாலிக்னு நல்லா யூஸ் பண்றான். மாலிக் யௌமித்தீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம். ரப்புக்கு என்னென்ன இருக்கு? மாலிக்கு அதுக்குள்ள இருக்கு. ரைட்டா? மாலிக் யௌமித்தீன் சொல்றதுக்கு அந்த மாலிக்கு ரப்புக்குள்ளே இருக்கு. அல் ரப்பு, அல் மாலிக், அல் முரப்பி, அல் முன்னிம், அல் கையிம், அல் ஷஹீத். சில ரப்போட சில தன்மைகளை பார்த்தோம். அப்ப மாலிக்குங்கிறது இதுல ஒண்ணு. அவன் தான் ரப்பா இருக்கான், உண்மையாளா இருக்கான், அவன் தான் அரசனா இருக்கான். ரைட்டா? இங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், ரப்பி யௌமித்தீன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த ரப்புல மாலிக் வந்துருவான், முன்னியும் வந்துருவான், கிஃப்ட் கொடுக்குறான்னு வந்துருவான், முரப்பியும் வந்துருவான், பாதுகாக்கிறதுக்கு வந்துருவான், என்ன சொல்றது, பரிபக்குவப்படுத்துறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் வந்துடும் இந்த ரப்பு. அல்லாஹ் ரப்பி யௌமித்தீன் சொல்லல, மாலிக் யௌமித்தீன்ங்கிறான்.
மாலிக்குக்கு அரசன். அந்த ரப்புக்குள்ள தன்மைகள் அந்த இடத்துல மாலிக் யௌமித்தீன்ல ரப்புக்குள்ள தன்மைகள்லாம் விளக்கிக்கிட்டு மாலிக்கை மாத்திரம் நிப்பாட்டுறான். மாலிக்கை நிப்பாட்டினா ரப்புல் ஒரு பங்காகிய மாலிக் இங்க வந்துச்சுன்னா ரப்புல் உள்ள மற்ற பங்குகள் முரப்பி, முன்இம், சயீத் எல்லாமே இல்லை. அப்படிதானே? அப்படிதானே? ஆமாம். மாலிக் யௌமித்தீன் இதான் மாலிக் யௌமித்தீன். இந்த மாலிக்குக்கும் மாலிக் யௌமித்தீன் இருக்கு, மலிக் யௌமித்தீன் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். ரெண்டு மாதிரியும் ஓதுவாங்க. இந்த இதுல எல்லாம் ஆப்பிரிக்கா சைடில் அப்படின்னா மலிக் யௌமித்தீன் வாங்க. எங்க நான் துபாயில் இருக்கும்போது சமயத்துல எங்க இமாம் இந்த மாதிரி ஓதுவாரு காமிக்கிறதுக்காக 7 வகை கிராத்தில் இது ஒன்று வரும். மாலிக் யௌமித்தீன், மலிக் யௌமித்தீன், இய்யாக நஅபுதுங்குவார். மலிக் யௌமித்தீன் மாலிக்கும் அது ஒரு மீனிங்கு, மலிக்கு ஒரு மீனிங்கு. ஆனால் ரெண்டுமே வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சுக்கும். இது கிடையாது, கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. மாலிக் யௌமித்தீன், மலிக் யௌமித்தீன் ரெண்டுமே வந்து ரெண்டு மாதிரியான மீனிங்கும் அல்லாஹ்வுக்கு பொருந்தும். மாலிக் மலிக், மாலிக்னா அதிபதி ஓனர், மலிக்னா அரசன். ஏதா மாலிக்கு மலிக்கு. டைம் ஆயிடுச்சா? இருக்கு 4 minutes. நம்ம 5 நிமிஷம் வச்சுக்கோ. இன்னொரு 10 நிமிஷம் எவ்வளோ போவோம். சரியா? நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது 10 நிமிஷம் லேட்டாக தானே ஆரம்பிச்சோம். மாலிக்னா ஓனர், மலிக்னா அரசன். நான் என்னோட காரோட அரசன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஓனர் ஆஃப் மை கார்னு சொல்லுவேன். நான் என் காருடைய உரிமையாளர், என்னோட வீட்டின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிதானே? அரசன்னு சொல்ல மாட்டோம். அரசன்னு சொல்ல மாட்டோமா? சொல்ல மாட்டோம். அரசன் நம்ம இதாக இருக்கும். நீ எங்கேயுமே சொல்லாது நான் என்னோட பேனாவோட அரசன், என் கம்ப்யூட்டரோட அரசன்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்னோட இந்த பேனாவோட உரிமையாளர் நான் தான், என்னோட கம்ப்யூட்டர் உரிமையாளர் நான் தான், இந்த ஜூம் ஐடி உரிமை என் பேரில் தான் இருக்குது, என்னோட மொபைல் ஃபோனு என் பேரில் தான் இருக்குது. நான் இந்த மொபைல் ஃபோனோட இந்த சிம் கார்டோட அரசன் சொல்ல மாட்டோம் இல்லை. மாலிக் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாலிக்குங்கிறது ஒன்று, மலிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஒருவேளை எங்கேயாவது நம்ம ஒரு பெரிய ஒரு ஐலண்டாக நம்ம வாங்கி வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன், அதோட அரசன் சொல்லுவோம். இல்லை துபாய் சவுதியில் உள்ள ஷேக்கெல்லாம் அவங்க மலிக், அவங்க அரசன், அவங்க அது அதிபதியாக இருக்காங்க. ரைட்டா? அந்த மாதிரி சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உரிமையாளர், அவ்வளோதான். நான் வந்து அரசன்னா என்னால் சொல்ல முடியாது, வீட்டில் கூட சொல்ல முடியாது. நான் இந்த வீட்டுக்கு ராஜான்னு சொல்லிக்கலாம். ஒன்று வந்து மலிக் அரசன் வந்து மேக்ரோ லெவலில் பெரிய லெவலில், மாலிக் வந்து உரிமையாளர் மைக்ரோ லெவலில். வித்தியாசத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு அரசர் இருக்கார். ஒரு அரசருக்கு வந்து அவர் தான் அந்த கம்ப்ளீட் அந்த 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 இந்த இடத்துக்கு ராஜா அவர் தான். அவருக்கு என் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியாது. இதோட உரிமை அவருக்கு கிடையாது. நான் சாப்பிட்டேனா சாப்பிடலையா, நான் எப்படி சம்பாதிச்சேன், அது அவருக்கு தெரியாது. அவர் அதை கண்காணிக்க முடியாது, அரசனாகவே இருந்தாலும். ரைட்டா? அதே மாதிரி உரிமையாளர் நான் அவருக்கு என்ன உரிமையில் இருக்குதோ அது எல்லாமே அவருக்கு தெரியும். மாலிக்குங்கிறது அரசனுக்கு வந்து பெரிய லெவலில், மேக்ரோ லெவலில், பெரிய அளவில் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கும். நுண்ணிய அளவில், சிறிய அளவில், மைக்ரோ லெவலில் அவருக்கு அதிகாரம் இருக்காது. அவருக்கு அடுத்தடுத்த அதிகாரிகள்லாம் ஏதாவது செய்வாங்க. அவர் லெவலில் ஓவரால் சூப்பர்வைசன் தான் அரசராக இருப்பார். அதுக்கப்புறம் மந்திரி இருப்பாங்க, சேனாதிபதி, தளபதி இதெல்லாம் வருவாங்க. மாலிக்குக்கு உரிமையாளர், அவருக்கு எல்லாமே தெரியணும். மைக்ரோ லெவலில் போகலாம். இது வந்து நம்ம இதுலேயும் பார்ப்போம், குரான் வகையில் பார்ப்போம். சூரா 81, 82, 84 மூணுமே வந்து உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த 3 சூறாவையும் எனக்கு மறுமையை அப்படி படம் போட்டு காமிக்குது அப்படிங்கிறாங்க. இதை ஷம்ஸ் குவ்விரத், சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படும் போது, குவ்விரத் சுருட்டப்படும் போது, இதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் ஒளியிழந்து உதிர்ந்து விடும்போது, இதழ் ஜிபாலு சுகிரத், மலைகள் பெயர்க்கப்படும் போது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, சூரியன் சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும்போது, மலைகள் பெயர்க்கப்படும் போது, சூழ் நிறைந்த ஒட்டகங்கள் கவனிப்பாட்டு விடும்போது, காட்டு மிருகங்கள் மனித ஒன்று சேர்க்கப்படும் போது, கடல்கள் தீமூட்டப்படும் போது, உயிர்கள் ஒன்றிணைக்கப்படும் போது, மேக்ரோ லெவலில் அல்லாஹ் தஆலா அவனுடைய கட்டளைக்கு அடிபட்டு எல்லாம் செய்யுது. யோமல் கியாமால இதை சமாயின் ஃபதரத், வானங்கள் பிளந்து விடும்போது, இதழ் கவாக்கிபு தசரத்,
நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும்போது, கடல்கள் இதழ் பிஹார் ஃபுஜ்ஜிரத், கடல்கள் பொங்கி அகற்றப்படும் போது, இதழ் குபூரு புஸ்ரத், கபர்கள் திறக்கப்படும் போது 82வது அத்தியாயத்தில் உள்ளது. அது மாதிரி 84ல இத சமான் சக்கத், வானம் பிளந்து விடும்போது, தனது இறைவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவன் கட்டளைக்கு அடிபணியும் போது, பூமி விரிக்கப்பட்டு இதழ் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் இல்ல இதழ் ஆறுது முத்தத், பூமி விரிக்கப்பட்டு அது தன்னுள்ளவற்றை வெளியாக்கி அது காலியாகி விடும்போது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல செய்யறது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அங்க அல்லாஹ் இவ்வளவும் செய்யறான். கியாமா நாள்ல இது எல்லாம் நடக்குங்கிறது பெரிய லெவல்ல செய்யக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ் தாலாக்கு இருக்கு. அவன் வந்து மலிக்கா இருக்கிறான். சிறிய லெவல்ல இருக்குல்ல, பட்டோலைகள் முன் வைக்கப்படும் போது அதை கண்டு குற்றவாளிகள் அச்சத்துடன் காண்பீர், எங்கள் கேடே, இந்த ஏட்டிற்கு என்ன நடந்தது, யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதீரு சகைரத்தம் வல கபீரத்தன் இல்லா அக்ஸாஹா, இதுல எந்த ஏற்றிற்கும் சிறியவையோ பெரியவை எதையுமே வரையறுக்காது விட்டு வைக்கவில்லையேன்னு கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அல்லா யுகாதிரு சகைரத்தன், சின்னதாவோ வல கபீரத்தன், எதையுமே விட்டு வைக்காம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஹஃப்ல சொல்லுவோம். அந்த சிறிய லெவல்லையும் கூட இல்லை. அதே மாதிரி 77 கியாமால இருக்கும். பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அவன் தன் நுனி விரல்களையும் செவ்வையாக்க ஆற்றுவிடும். நுனி விரல் வரைக்கும், மைக்ரோ லெவல்ல உள்ள விஷயம் வரைக்கும் அல்லாஹ் தாலா பார்க்கறான், மேக்ரோ லெவல்ல உள்ள வரைக்கும் பார்க்கறான். இது ரெண்டுமே சேர்ந்தது மலிக்காவும் இருக்கிறான், மாலிக்காவும் இருக்கிறான், அந்த ஒரே ஒரு ஆளாக மாலிக். புரியுதா? மாலிக் மலிக் ரெண்டுக்குமே வரும். மாலிக்காவும் இருக்கிறான், அவன் உரிமையா இது அத்தனைக்கு நுனி விரல்களை கொண்டு வரக்கூடிய அந்த வல்லமை மிக்க மாலிக்கா இருக்கிறான். உங்களை வந்து சிறியவை பெரியவை எதையுமே விட்டு வைக்கல, அது மாலிக்கா இருக்கிறான். வானங்கள் பூமியை சுருட்டி எடுக்கிறது, எல்லாத்தையும் அழிச்சு ஒன்னொன்று இல்லாம ஆக்குறதும் அவன் மலிக்கா இருக்கிறான். ரெண்டுக்குமே இருக்கக்கூடியவனாக மாலிக்காவும் மலிக்காவும் மேக்ரோ லெவலையும் மைக்ரோ லெவலும் இருக்கக்கூடிய ஒரே ஆளாக ஒரே சக்தியாக அல்லாஹ் தாலா இருக்கிறான் அப்படிங்கிறத இங்க பார்க்கணும் நம்ம. மாலிக் யோம்னா நாள், ரைட்டா? நாளின் அதிபதி. நாள் அதாவது இது காலம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. காலம் அப்படிதானே? இப்ப மாலிக்னா ஓனர். நம்ம எதுக்கெல்லாம் ஓனரா இருப்போம்? வீட்டுக்கு ஓனரா இருக்கலாம், காருக்கு ஓனரா இருக்கலாம், ஆபீஸ்க்கு ஓனரா இருக்கலாம், கடைக்கு ஓனரா இருக்கலாம், இடத்துக்கு ஓனரா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி வேற இதுக்கெல்லாம் ஓனரா இருக்கலாம். எங்க வீட்டில் உள்ள சாமான்களுக்கெல்லாம் ஓனரா இருக்கலாம். அப்படிதானே? ஒரு நாளுக்கு யாராவது ஓனரா இருக்க முடியுமா? ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஓன் பண்ண முடியுமா? ஒரு வினாடி உங்களுடைய சொந்தத்துக்கு இருக்கா? இல்ல. எதையோ நீங்க உரிமை கொண்டாடலாம், ஒரு நாழிகை உங்களால உரிமை கொண்டாட முடியாது. அப்படிதானே? அந்த நாளின் நேரத்தின் அனைத்து உரிமையும் மாலிக் யௌமித்தீன். மாலிக் யௌம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவன் இந்த மலிக் யௌம் அந்த நாளோடைய அரசன், நாழிகையோட அரசன், நேரத்தின் அரசன், நாளுடைய உரிமையாளர், நேரத்தோட உரிமையாளர், இந்த ஒரு நிமிஷம் ஒரு வினாடியின் உரிமையாளன் அவன் தான், வேற யாரும் கிடையாது. யாராலையும் உரிமை கொண்டாட முடியாது. அடுத்த வினாடி நீங்க எல்லாம் தெரியாது. அப்படிதானே? மாலிக் யௌம் அப்படின்னால அவன் தான் அந்த 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 நாள் அந்த நேரத்தின் உரிமையாளர். அவனால வந்து 24 மணி நேரத்தை கொண்டு வர முடியும். அவனால ஒரு நாள் ஒரு மாதம் போலவும் ஆக்க முடியும். ஆக்குறாங்களா? எப்ப ஆக்குறாங்கன்னு தெரியுமா? உலகம் முடியும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒரு நாள் எப்படி இருக்கும்னா ஒரு மாதம் போல இருக்கும், மறுபடி ஒரு வாரம் போல, மறுபடி ஒரு நாள் போல அப்படி சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கோங்க பாய். ரைட். அத அப்ப வந்து பூமியிலேருந்து கபூர்ல இருந்து எல்லாம் அடக்கப்பட்டவங்க எல்லாம் வெளியாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, சுத்திட்டு இருக்கு, சுத்தி சுத்தி சுத்தி
ஒரு கட்டத்துல அப்படி நின்னுட்டு அந்த இதுல எல்லாம் பாத்தீங்களா, இந்த 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 2 மாதிரி போகும், இப்படி 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 மேல உட்கார வச்சுட்டு தலைக்கீழ நிப்பாட்டி வைப்பாங்கல்ல, இப்படி சுத்திட்டு அப்புறம் வந்து அப்படி மேல வந்துட்டு ஆப்போசிட்ல சுத்தும். பாத்துறீங்களா? ஆமா அது ஆமாங்க பாய். அப்ப அது என்ன பண்ணும், உள்காட்சியில மேல வந்துட்டு இந்த பக்கமா திருப்பி சுத்தும். அதே மாதிரி நான் பார்ப்பேன். இப்ப நேரா சுத்தி 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 போய் நின்னுட்டு உலகம் நின்னுட்டு திரும்பி வரும்போது அந்த திரும்பி சுத்துற நேரம் வந்து குறைச்சலா இருக்கும். அப்புறம் திரும்பி வரும். ரைட்டா? அப்ப திரும்பி வரும்போது அந்த நேரம் 1 மாதம் போல. அந்த 1 மாதம் போல ஆக்கக்கூடிய வல்லமை அந்த மாலிக் யௌமுக்கு இருக்கு. அந்த ஒரு நாளை 24 மணி நேரம் ஆக்குறதோ, 50,000 வருடங்களாக ஆக்குவதோ அவனுடைய வல்லமையில் இருக்கு. அந்த ஒரு நாள் 50,000 வருடங்கள் போல. மூமின்களுக்கெல்லாம் நன்மை செய்தவர்களுக்கெல்லாம் காலையில கொஞ்ச நேரமும், மத்தியானம் கொஞ்ச நேரமும் இருந்த மாதிரி இருக்குமாம். அந்த 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 கியாம நாள். சுப்ஹானல்லாஹ். இது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 50,000 வருடங்கள் போல இருக்கும். இந்த 24 மணி நேரமோ, 1 மாசமோ, 50,000 வருடங்கள் இது எல்லாத்துக்கும் உரிமையாளன், அதிபதி, அரசன் மாலிக் அவன்தான். மாலிக் யௌம். மாலிக் யௌம். தீன். அல்லாஹ் அக்பர். தீன் அடுத்த வாரம் பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ் தீன் கொஞ்சம் மெனக்கெடணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போமா? ஓகேங்க பாய். மாலிக் வரைக்கும் வந்திருக்கோம், யௌம் வரைக்கும், மாலிக் யௌம் வந்திருக்கோம், தீன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். இன்ஷால்லா. خير إن شاء الله. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك. أستغفرك وأتوب إليك. ம்.